சிபிஐ விசாரணைக்காக தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டிருந்த விஜய் தாவேக தலைவர் விஜயனுடைய பையில கத்திரிக்கோல் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்த நிலையில அவருடைய விஜயோட பையில கத்திரிக்கோல் இருந்திருக்கு. எனக்கு ஒரு கடைசி ஆசை, நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? அதே மாதிரி நம்ம ஆதவ அர்ஜுனா மது ஒழிப்பு போராளி இருக்காருல்ல, அவருடைய பையில உயர் ரக விஸ்கி பாட்டில் இருந்து. ஒன் ஸ்டெப் பேக் மேன், பேக் பேக் பேக். என்னது பாக்கல? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. Sir, 1 minute. Sir, checking is. Please wait for a while. Okay. Sir, your bag. இவர் யார் தெரியுமா? என்னோட கட்சியோட முக்கியமான நிர்வாகி. இவரை போய் செக் Sir, பண்றீங்க. யாரா இருந்தாலும் ப்ளீஸ் என்ன டியூட்டி பண்ண விடுங்க. தலைவரே, What is this, sir? Liquor not allowed உங்களுக்கு தெரியாதா? எனக்கு புரியல சார். சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். என்ன டெல்லிக்கு நம்ம சரக்கு அடிக்க போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? டென்ஷன் அவசரத்துக்கு எடுத்து வச்சுட்டு மேடம், இனிமேட் பண்ண மாட்டேன். சார் நீங்க இது கொடுங்க. சார் நீங்க ரெண்டு பேரும் ஒரு 40 minutes வெயிட் பண்ணுங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு தான் உங்களை உள்ள அனுப்ப முடியும். சரக்கு பாட்டில் ஏன் எடுத்துட்டு போறீங்க? வண்டியில தான் போட்டு தண்ணிய போட்டு சாவடிச்சீங்கன்னா இங்கேயுமாடா போய் சுத்தி பாப்போம்டா. தம்பி உடச்சு போடா. என்னடா சுத்தி பாப்போம்னு அதே பிள்ளர் ராக்க, அதே இது, அதே குணா, எத்தனை தடவை அதே, இதுவும் அதே போதை தானே, இதை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கு. வர்றதே குடிக்கிற, கூழ் வர்றதே குடிக்கிற வர்றதா நீ தான். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டுல உட்காந்துக்கின்னு மது கடைகளை பத்தி பேசுறாங்க, சரக்க பத்தி பேசுறாங்க, பெண்கள் பாதுகாப்பா பத்தி பேசுற இந்த ஜீவன்கள் எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அரசே வந்து சாராயத்தை விற்கிறது, இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நீங்க வந்து டாஸ்மாக்ல முடித்துவீங்க? கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்க கூடாது, ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றத நீங்க சொல்லல, இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது தான். அரசு வந்து விற்க கூடாது. ஒரு அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க மக்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு மெயினா நான் ஒழிக்க வேண்டியது மது ஒழிப்பேன். நீங்க யாரு நம்ப மாட்டீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கீங்க. நானும் நினைச்சேன் ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்காரு போல இருக்குன்னு. ஆமாங்க, பெரிய திட்டம் தான். அவர் அல்ட்ரா ப்ரோஜென்ட்டா யோசிச்சிருக்காரு. நானும் எங்க அண்ணனுக்கு குடிச்சே மது ஒழிச்சிருவோண்டான்னு சொல்லிட்டு. எல்லாரும் கொடுக்கு, நீ கூட தீஸ்கோ மாமா. Outside drinks are not allowed. I have my own bar and restaurant. Cheers. Cheers. எங்க பிளைட் டிராவலிங் மிஞ்சி போனா 1 hour ஆக போதுங்க. இங்க இருந்து டெல்லி எனக்கு தெரிஞ்சு 1 hour அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்ம டெல்லிக்கு பிளைட்ல போனது இல்ல. சோ 1 hourல போயிட்டு போறீங்க. இந்த 1 hourல கூட உங்களுக்கு சரக்கச்சி ஆகணுமா நான் கேக்குறேன். ஆமா, ஏதாவது ரம்முன்னா RUM ரெகுலர் யூசிங் மெடிசன், ட்ரிங்க்ஸ்னா D ஃபார் டெலிஷியஸ், R ஃபார் ரிப்பீட், I ஃபார் இன்டெலிஜென்ட், N ஃபார் நாட்டி, K ஃபார் கிங். S மீன்ஸ் 3 மீனிங். எஸ்னா என்ன மாதிரி ஆளு ஸ்லீப்பிங். சில பேர் ஸ்காலரா இருக்கவங்க ஸ்டப்பனா இருப்பாங்க. இன்னும் பேரு எஸ் மீன்ஸ் சில பேர் ஸ்டூபிட் ஆயிடுவாங்க. ஏன்னா அதாவது இத பத்தி எனக்கு அதிகமா புகழ்ந்து சொல்ல தெரியும், இகழ்ந்தும் சொல்ல தெரியும். கை ஆடுமா ஒரு வேலை விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாக்கும் சரக்கு அடிக்கலன்ட்டு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா பேக செக் பண்ணா உள்ள விஸ்கி பாட்டில் வச்சுக்கிறாருங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. என்னடா சரக்கு மிக்ஸ் பண்ணி டாக்ஸ் மில்லேத்தி வந்துருக்கா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அதுவும் என்ன விஸ்கி? சாதா விஸ்கி கிடையாது, விஸ்கி கிடையாது, உயர் ரக விஸ்கி. ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சுக்கின்ற பையன் உன்னை இங்க கூட்டி வந்து ஸ்பெஷல் காக்டெயில் கொடுத்து கவனிக்க போறேன். அதனாலதான் ஆதவ அர்ஜுனுக்கு பாத்தீங்கன்னா கை இப்ப பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா வலிப்பு அந்த மாதிரி ஆண்டு இருக்கு பாருங்க. அந்த மனுஷனுக்கு இதுதான் காரணம் நினைக்கிறேன். இந்த விஸ்கி குச்சாதான் மனுஷனுக்கு வந்து இந்த கை ஆறாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூக்க வச்சுதான்டா. ரக விஸ்கிய பேக்ல வச்சுக்கிட்டு ஒரு தலைவர்கள் போலாமா? என்ன இன்னைக்கு போத புடனே வரைக்கும் ஏறுது?
ஏண்டா இன்னையில இருந்து நீங்க தமிழக வெற்றி கழகம் இல்ல, தமிழக விஸ்கி கழகம்டா. எப்படி சூப்பர். ஏ மிஸ்டர் கிளம்பு. ஒன்றும் இல்லைம்மா ப்ளீஸ் மூவ். ஏய் போடா பீட்டர், ஜஸ்ட் லீவ். ஏய் ஏய் ஸ்டேஜ். குடிகார பைய இன்னைக்கு குடிச்சிருக்கானே, என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. இதான் பூஸ்ட், சரியான டெஸ்ட். விஜய் வந்து தயவு செய்து நீங்க கிறிஸ்டினாவும் பார்க்காதீங்க, முஸ்லீமாவும் பார்க்காதீங்க, இந்துவாவும் பார்க்காதீங்க, ஒரு மனுஷனாவே நீங்க பார்க்காதீங்க. பழத்தை கட்சி மிச்சம் வைக்கிற மாதிரி பிட்டு பிட்டா பேசுறியாடா? சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்படா தெரியுது? சினிமா பேசுற, அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். அரசியல் பேசுற செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் பேசுற 100 வருஷமா இன்னும் ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒலிம்பிக்ல இருந்து மெடல் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வழியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் சார்பா இந்த விருதை வந்து அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உலக கருத்து பேசுற தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா போய்கிட்டே இருக்கு. ரோடா சேல்ஸ் பண்றது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? எல்லாமே எப்படா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரியும்? நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. டேய் உங்களுக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு பேசுறீங்கடா? டேய் யாரா இவன்? எதுக்குடா அவனெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது, மீதி பேர் பேரை எஸ்ஏஆர்ல தூக்கி விட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த கலப்பணி வந்து அது ஒரு ப்ராப்ளம். அடிச்சா அதிகப்படுத்துறீங்களா? அலப்படாத வாயில கைவி. ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். வெளிநாட்டுலாம் நம்ம செங்கோட்டையன் கூட கத்தார் பிஎம்ஐட்ட வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலியமா பேசியிருக்காரு போல. இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன், ஒரு வாரம் அங்க ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன், அங்க ஒரு 2 days ப்ரோக்ராம். ஏஐல ஒரு பெருங்கோட்டம் காத்துக்கிட்டு இருக்கு ஓட்டிங்க்கு. துபாய், கத்தார், பஹ்ரைன், அதே மாதிரி இங்கிட்டு யூகே, மேல யூகேல தான் சொல்லலாம். யூகே ஒரு பக்கம், யூஎஸ்ல யூஎஸ், அதான் எல்லா கண்ட்ரில இருந்தும், மெயினா யூரோப் கண்ட்ரி, அதுக்கப்புறம் கல்ஃப். அதே மாதிரி இது சிங்கப்பூர், மலேசியா. நல்லா சர்க்கஸ் பண்றா மேம் நீ. சில பேர்த்துக்குலாம் இல்ல, இவருக்கு மட்டும் தான் நடக்கும் எனக்கு கேட்டா. குடும்பத்துக்குள்ள திமுக காரன் போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இது ஒரு அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டு இல்ல. எங்க வீட்டுல அப்படி சொன்னா நான் ஒத்துப்பேனா? அவன் வர அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்தானே கேட்பேன். உன் மனைவி கிட்ட திமுக காரன் வர வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? திரிச்சா ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இப்ப இந்தியாக்கு போகவே மாட்டாரு விஜய், உத்தரவாதமா சொல்ல முடியும். கொள்கை ரீதியாக எதிரி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்டாங்களா? அது எனக்கு தெரியாது. ஐ குட் பி ராங். நீங்க பார்ட்டிக்குள்ள மாவட்ட செயலாளருக்கு அலைன்ஸ் போலாமான்னு ஒரு கருத்து கேக்குறாங்க. அலைன்ஸ் போலாம்னா முதலமைச்சர் யாரு? ஒரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் யாருன்னு கேட்கணுமா? அவங்க மாவட்ட செயலாளர் முதலமைச்சர் யாருன்னு கேட்கல. அந்த டவுட் வந்துருச்சு தானே அர்த்தம். செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இங்க எங்க மாறுதுன்னா, அவங்க தேர்தல் விருப்ப மனு கொடுக்குறாங்க. ஆமா, அதன் பிறகு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்ற விஷயம் பத்தி அவங்க நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க தாவேகா சைட்ல விருப்ப மனு கொடுக்கும்போது பயங்கரமா பண்ணாங்க. பட் விருப்ப மனு வந்ததுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக எங்களுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, திமுக சொல்றாங்கல்ல, என்ன ரிட்டர்ன் வந்தது விருப்ப மனுல? இங்கதான் பிரச்சனை. நிறைய தொகுதியில சிங்கிள் டிஜிட்ல வந்திருக்கு. நிறைய தொகுதியில சிங்கிள் டிஜிட்ல வந்திருக்கு. தகவல் மேடம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விருப்ப மனு போட்டு 9000 சில்லற விருப்ப மனு வந்து 10,000 ரூபாய் கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து வந்து தேர்தல் வந்து ஒவ்வொரு தொகுதியில ஒரு ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தொகுதியில 10 பேர் வந்திருக்கு. ஒவ்வொரு தொகுதியில 10 பேர் போட்டா போட்டி கலந்து வந்திருக்கு. இல்ல நான் சொல்ற தகவலோட நான் முரண்படுறேன். ஏன்னா எனக்கு தெரியவே பல பேர் தாவேகால சீட் வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு காசு கொடுக்கவே ரெடியா இருக்காங்க.
நண்பரால அப்படி ஒரு சீட்டு மாற்று அரசியல் சார், இல்ல சீட்டு மாற்று அரசியல் சார் இல்ல இத வந்து நீங்க வந்து தாவேகா பாத்தீங்களா எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்றத சொல்றதுக்கு வரீங்க. ஆனா எனக்கு அதுல இருந்து வேற கேள்வி எழுது. இல்ல மேம், அப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியிலும் நடக்கிறது. இதுவரை எல்லா கட்சியிலும் நடக்கிறது நானே ஏத்துக்கிறேன். எல்லா கட்சியிலும் நடக்கிறத மாத்துறதுக்கு தானே தாவேகா. இல்ல மேம், நீங்க அது உங்க புரிதலா இருக்கலாம். ஆனால் இல்ல அது அதே மாதிரி இருக்கிறதுக்கு அது உங்க புரிதல். எல்லாரும் மேலே எனக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு சீட்டை வாங்குறதுக்கு நீங்கள் பல கோடி கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த எம்எல்ஏ ஆகி நீங்கள் எனக்கு சேவை செய்வீர்களா, யாருக்கு சேவை செய்வீங்க? அவங்கள நிறுத்த சொல்லுங்க, இவங்கள நிறுத்துவாங்க. இதுவரை இந்த பாதையில ஏன் அந்த புது பாதையை ஏன் தாவேகா போடணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ சார், நீங்க தான் சார் தூய சக்தின்னு சொல்லுகிறீங்க. மாட்னாடா மானஸ்த என்ன இங்க பாருங்க, இதுவரைக்கும் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப இதுல என்ன அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். எனக்கு புரியல மேம். நான் என்ன சினிமால சீரியஸான காமெடி பீஸ், நிஜத்துல காமெடியான சீரியஸ் பீஸ். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் ஊழல் நடக்குதுன்னு கேட்டா அவங்க பண்ணாங்களே, நான் பண்ணேன்னு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு டிமாண்ட் அத நான் ஏத்துக்கிட்டேன் சார். அந்த டிமாண்ட் திரும்பவும் சொல்றேன், அந்த டிமாண்ட் வந்து ஏனைய கட்சிகள் ஏத்துக்கிறேன் சார். இதனால அதனோட ஒரு அரசியல் ஒரு அரசியல் அதனோட தூய்மை என்ன கெட்டு போயிருது? என்ன கெட்டு போயிருதா மேம்? சரி ரைட், நான் ஒன்னு சொல்றேன். நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல மேம். நீங்களா யாருடா? How do I tell? திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.